உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாமா லட்சுமி, வாமா. ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? வாய முடுறா. நீ அவன்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டல. எங்க? என்ன எங்கன்னு கேக்குற? பைத்தியம், இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுனியா? அதெல்லாம் நீங்க தானே பண்ணுவீங்க. அட கடவுளே. சரி வா வா, எல்லாரும் உள்ளே போலாம். வா வா. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவர்கிட்டயா? வாமா. இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வாமா உட்கார். இன்ஸ்பெக்டர் சார், எங்க அண்ணன் பொண்ணு காணோம், எங்க தேடியும் கிடைக்கல. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். அவ இந்த மாதிரி வெளியில எல்லாம் எங்கேயும் போக மாட்டா. சொல்லமா கொல்லாம வெளியில போனதே கிடையாது. சரி, போட்டோ இருக்கா? இதோ. எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு தாங்க. இன்னைக்கு ஹோலி விளையாடிக்கிட்டே இருந்தா அப்புறம் பார்த்தா வீட்டுக்கே வர காணோம். நீங்க யாரு? நான் இவளோட பெரிய அக்கா. இவ பேரு ஷாலு. இவ என்னோட சின்ன தங்கச்சி. நாங்க எல்லாரும் எங்களோட சித்தப்பா வீட்டுல தான் இருக்கோம். நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். கொஞ்ச மாசமா நாங்க இங்க தான் தங்கிட்டு இருக்கோம். சார் ப்ளீஸ் கொஞ்சம் தேடி பாருங்களேன். ஏன்னா அவ வெளியில எங்கேயுமே போக மாட்டா. இன்னைக்கு ஹோலி பண்டிகை, வெளியில போயிருப்பாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்ல சார், அவ அப்படிலாம் போக மாட்டா. அவ வந்து போறதுக்கு அவளுக்கு அப்படி எந்த இடமும் தெரியாது. ஆமா இன்ஸ்பெக்டர், அவ எங்கெல்லாம் போவாலோ அங்கெல்லாம் நாங்க தேடி பார்த்துட்டோம். அவ எங்கேயுமே கிடைக்கல, எங்க போனான்னு தெரியல. ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுங்க, அவங்களே வந்துருவாங்க. இப்போதைக்கு எங்களால எதுவும் பண்ண முடியாது. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போவாங்க. அங்க ஹெல்ப் கிடைக்கலன்னு வையேன், அவங்க நேரா வீட்டுக்கு தான் புறப்பட்டு வருவாங்க. இந்த டென்ஷன்ல அவ யோசிக்கிற தன்மையை சுத்தமா இழந்துருவான். அப்ப போன் பண்ணும், புரியுதா? 24 மணி நேரத்துக்கு முன்னாடி மிஸ்ஸிங் ரிப்போர்ட் எடுத்துக்க முடியாது. ஒரு நாள் போகட்டும், அதுக்கப்புறம் வரலனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்ப கிளம்புங்க. ஆனா சார், 24 மணி நேரம்லாம் ரொம்ப நேரம் ஆயிடும். 24 மணி நேரத்துல என்ன வேணாலும் ஆகலாம். சார் ப்ளீஸ் சீக்கிரம் தேடுங்களேன். 24 மணி நேரம்ங்கிறது ரொம்ப லேட் சார். சோ என்ன பண்ணலாம்? உங்களுக்காக சட்டத்தை மாத்திருவோமா? அந்த பொண்ணு ஓடி போயிருந்தா? எங்களுக்கு இது ஒண்ணும் புதுசு இல்ல. இந்த மாதிரி நிறைய கேஸ் வருது. பொண்ணு காணாம போயிட்டான்னு பேரண்ட்ஸ் அழுதுகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே விஷயம் தெரியும், அந்த பொண்ணு எவன் கூட ஓடி போயிட்டான்னு. பேசாம கிளம்புங்க, அந்த பொண்ணு திரும்பி வந்துருவா. எங்களை வேலை செய்ய விடுங்க. ஒரு நிமிஷம். டெய்லி உங்ககிட்ட பல கேசஸ் வருது, ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாம் வேற. ஏன் ஷாலு ஒண்ணும் அப்படிப்பட்டவ கிடையாது. நாங்க சின்ன கிராமத்துல இருந்து வரோம். கிராமம் தான் சின்னதை தவிர எங்க கலாச்சாரம் ஒண்ணு சின்னதில்ல. இந்த திருட்டு கொல்ல பொய் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது. நாங்க பெரியவங்கள மதிக்கிறவங்க. நாங்க பெரியவங்கள நல்லா பாத்துப்போம். எங்களால மத்தவங்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுன்னு நாங்க பாத்துப்போம். அதோட என் ஷாலு அவ இந்த மாதிரி பண்ண மாட்டா. அப்படியா? பண்ண மாட்டாங்களா? அப்ப எங்க போனாங்க? எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? ஏன்னா அவ இங்க ஆபத்துல சிக்கி இருக்கலாம். உங்ககிட்ட நாங்க உதவி கேட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணு ஆபத்துல இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு கிட்ட இருந்து போன் வந்துச்சா? இல்ல யாராவது பணம் கேட்டு உங்களை மிரட்டினாங்களா? எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்க கிராமத்துல, இது சிட்டி. இங்க இருக்கிற காத்து தண்ணி எல்லாம் வேற. கிராமத்து மக்கள் கலாச்சாரம் எல்லாத்தையும் அது மாத்திரும். கிளம்பி போங்க. காத்து தண்ணி மாறிட்டா மனுஷனும் அப்படியே மாறிடுவானா என்ன? இடம் மாறினதுனால தண்ணி காத்து வேணா மாறலாம், கலாச்சாரம் என்னைக்குமே மாறாது. அதோட அட்வைஸ்னே சொன்னீங்களே, அது அட்வைஸ் கிடையாது. என்னோட பயம். ஏன் இடத்துல நீங்க இருந்தாலும் இப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க, புரியுதா? அதோட இது உங்களோட கடமையாச்சு. நீங்க போலீஸ், எங்களுக்கு உதவி செய்யறது உங்களோட கடமை. ஆனா நீங்க என்னையே திட்டிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன திட்டிட்டேன்? இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ், நீங்க கோவப்படாம இருங்க. ஏய், இவங்க கிட்ட சொல்லுங்க, அப்படி என்ன நான் பேசிட்டேன்? என்னைய மிரட்டுறீங்க? 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் எடுக்க முடியாது. நான் ஒன்னும் தப்பா சொல்லல. என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. ஏதாவது பேசுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு உள்ள போட்டுருவேன். எந்திரிச்சு போங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், பாவம் சின்ன பொண்ணு பயந்து இருக்கா. தான் தங்கச்சியை காணுங்கிற பதட்டத்திலையும் வருத்தத்திலையும் இப்படி பேசிட்டு இருக்கா. இருக்கட்டும் சித்தப்பா. நம்மளோட கஷ்டங்கள் இவங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கஷ்டத்தை தெரிஞ்சுக்க 24 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த 24 மணி நேரத்துல யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்கல்ல? ரொம்ப நல்லது. என்னோட தங்கச்சியை நானே போய் தேடிக்கிறேன். சொல்றா ஜெயம், என்ன நடக்குது? உங்க அப்பன் தாண்டா ஜிஎம். நீ யார திட்டுற? நான் தான் பேசிட்டு
இருக்கேன். அட பூகம்பம், வாயை கொடுத்து மாறிக்கிட்டியா? உங்களை திட்டிட்டு நான் என்ன சூசைட் பண்ணிக்கவா? கத்தாதீங்க. என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்க. நான் சொல்றத ஃபாஸ்டா கேட்டுடு. எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. நீ கரெக்டா தாண்ட சொல்லிருக்க. போலீஸ்காரங்க அவளை விரட்டிட்டாங்க. ஷாலுவோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லக்ஷ்மி அங்க பெரிய கலாட்டா பண்ணிட்டா. என்னது என்னது என்ன பண்ணா? அவ இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போட்டுட்டா. அவ சரியான மென்டல். சரி இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? அந்த இன்ஸ்பெக்டர் ஷாலுவ ஒரு மாதிரி பேசினாரு. யார் கூடவாவது ரன் பண்ணிருப்பான்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஓடி போயிட்டாலாம். தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல பேசாம தமிழ்லயே பேசுங்க. அதனால லக்ஷ்மிக்கு ஃபயர் பட்டுடுச்சு. அவ இன்ஸ்பெக்டர் கண்ட மாதிரி பேசிட்டா. லெக்சரே கொடுத்தா. மொத்த குடும்பத்தோட ஹிஸ்டரியை எடுத்து சொன்னான். கலாச்சார லெக்சர் தனியா. வித்தியாசமான பொண்ணு, பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டா. அவ ஒண்ணும் பைத்தியம் கிடையாது, நான் தான் இங்க பைத்தியம். எனக்கு ஜாதகமும் சரியில்லை, நட்சத்திரமும் சரியில்லை. எங்க அம்மா மட்டும் கூட இருந்திருந்தா எனக்கு எல்லாமே நல்லதாவே நடந்திருக்கும். நான் அந்த லட்சுமியை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். கல்யாணம் பண்ணிருந்தா எல்லாமே நல்லதாவே நடந்திருக்கும். இப்ப நான் அனுபவிக்கிறேன். ஏண்டா தேவதாஸ் பயலே, என்னாச்சு உனக்கு? நீ ரவுடியா இல்லனா தேவதாசா? லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அழுதுட்டு இருக்க. நீ ரவுடியாவே இருடா. இல்லனா லக்ஷ்மி கிட்ட 50 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு பதிலா ஷாலுவை விடுவிக்க நீ 50 லட்சம் கொடுக்க வேண்டியது வந்துரும். புரியுதா? நான் கொடுக்கணுமா? என்கிட்ட கொடுக்கறதுக்கு 5 பைசா கூட கிடையாது. அப்போ உன் கிட்னியை வித்துரு. அந்த பைத்தியத்தை கொஞ்சம் வாயை மூட சொல்லுங்க, இல்லனா வீட்டுக்குள்ள பூட்டி வைங்க. ஏய், நீ மவுத் க்ளோஸ் பண்ணு. இவ கரெக்டா தான் சொல்றா. லக்ஷ்மி பாட்ட பாடுறத முதல்ல நிறுத்து. நம்ம ஏற்கனவே யோசிச்சு ஒரு பிளான போட்டிருக்கோம்ல, அத முதல்ல நீ கவனி. டேய் குட்டோ, இருக்கியா செத்துட்டியாடா? இருக்க சொல்லு. அப்ப வாயை திறந்து பேசுடா. அவங்க கூடலாம் இருக்காத. இத பாரு, லக்ஷ்மியை வீட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறமா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அடுத்த பிளான் என்ன? அத முதல்ல என்கிட்ட சொல்லு. பண்ணும்போது கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. அது வரைக்கும் ஏன் சார்ஜையும் ஃபோன் சார்ஜையும் குறைக்காதீங்க. போனை வைங்க. டியா, மூளை இல்லாத வெட்டி பைய. காசு மட்டும் என் கைக்கு வரட்டும், அதுல இருந்து நயா பைசா கூட அவனுக்கு கொடுக்க மாட்டேன். வேலை யார் பண்ணுவாங்க? வாய மூடு. இப்படி பேசுறத நிறுத்து. நீ முதல்ல வீட்டுக்கு வா, இல்லன்னா உங்க அப்பன் கோச்சுப்பான். ஆட்டோ ஆட்டோ, இந்த நேரம் பார்த்து எந்த ஆட்டோவும் கிடைக்காது. எப்ப அவசரமோ அப்பதான் கழுத்து இருப்பானுங்க. சித்தப்பா, ஆட்டோ, உங்களுக்கு என் மேல கோவமா? எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லம்மா. ஆனா நீ உள்ள நடந்துகிட்ட விதம் பரவாயில்ல, சொல்லுங்க. எல்லா நேரத்திலயும் சரி தப்புன்னு பார்க்க முடியாதுமா. அப்படின்னா உள்ள நான் என்ன பண்ணனோ அது தப்புன்னு சொல்றீங்களா? நான் சொல்ல வரத புரிஞ்சுக்க. நாம எதுக்கு இங்க வந்தோம்? உதவி கேட்க தானே. போலீஸால மட்டும்தான் நமக்கு உதவ முடியும். அவங்க போலீஸ்காரங்க. நீ என்னடானா அவங்க கிட்டயே கோவப்பட்டு சண்டை போட்ட. நீயே யோசிச்சு பாரு. இப்ப நம்ம ஷாலுவை கண்டுபிடிக்க யார் நமக்கு உதவி செய்வாங்க? நமக்கு யாராவது பெரிய ஆளுங்களை தெரியுமா? அப்படி யாராவது இருக்காங்களா? இல்ல. இவங்க கிட்ட எல்லாம் கோவப்பட்டு பேசக்கூடாது. அதுக்கு பதிலா கையெடுத்து கும்பிட்டு தாமா கேட்கணும். ஆனா சித்தப்பா, நாம எதுக்காக கீழே இறங்கி வரணும்? அதோட நீங்களே கேட்டீங்கல்ல, ஷாலு பத்தி அவன் எவ்வளவு அசிங்கமா பேசுறான். அம்மாடி லக்ஷ்மி, எல்லாத்தையும் நான் கேட்டேன். அவங்க சொல்றதுனால ஷாலு அப்படி ஆயிடுவாளா? ஷாலு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கிறது உண்மையாயிடுமா? இல்ல. இப்ப விஷயம் கையை மீறி போயிடுச்சு. என்னோட கவலை என்னன்னா, அடுத்த தடவை நாம இங்க வந்தா இன்ஸ்பெக்டர் நமக்கு உதவி செய்வாரான்னு தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.